அது சரி, அதனால்தான் நான் கடைசி பனை கிடைத்தேன். ஓ வாவ், அத பாருங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நண்பர்களே, அவளுக்கு அழகான தாடி இல்லை. ஆமாம், நானும் ஏதாவது வரைய போகிறேன். பாருங்கள், அவள் இப்போது கடற்கொள்ளையன். நானும் விரும்புகிறேன். அந்த கொம்புகளை பாருங்கள், அது நகைச்சுவையாக இருக்கிறது. வாவ், இங்கே கலைஞர்கள் கூடிவிட்டார்கள் என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி நண்பர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் என் சவாலுக்கு செல்லுங்கள். யார் சிறப்பாக வரைய முடியும்? ஓ வாவ், கூல். அப்படியே யார் சிறந்ததாக வரைவார்களோ அவருக்கு இந்த பூனை கிடைக்கும். புரிந்ததா? காத்திரு. பூனை உண்மையா? என்ன அழகானது. ஆமாம், உங்களுக்கு முழு வரைபடத்திற்கும் 1 நிமிடம் உள்ளது. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி வரைந்தால்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. என் கையை வரையிடுவேன். இது ஒரு பூனை தலை போலவே தெரிகிறது. பிறகு உடல், வால் மற்றும் மூக்கு வரைவேன். ஆஷ்லி, பார்க்காதே, நான் ரெஜ்ஜியினிடத்தில் பார்த்ததை மீண்டும் செய்ய போகிறேன். சரி, நான் புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்தது அதுதானே. பரம்லானின் தூரிகையை மூழ்கணும். ஓ இல்ல, எல்லாம் சிதறிவிட்டது. முழு ஓவியமும் கெட்டு போய்விட்டது. இதை சரி செய்ய வழியில்லை. காத்திருங்கள், நான் என் முகத்தில் ஓவியம் வரையலாம். இதுவும் கணக்கில் வரும், சரிதானே? அருமை. நான் என் வரைபடத்திற்காக சாம்பல் பயன்படுத்துவேன். முதலில் பின்னணி வரைய அதை பயன்படுத்துவேன். ஆம், அதுதான் திட்டம். முதல்ல நான் மீன்ஷுவை வரைய போறேன். அப்படியே. ஓ பூனை, உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நேரம் முடிந்தது. ஓவியங்களை சரிபார்க்க நேரம் வந்துவிட்டது. ஓ சரி, நான் கொஞ்சம் அதிகமாக ஈடுபட்டு விட்டேன். சரி, நான் என்னை ஏமாற்றிக் கொள்கிறேன். மியாவ், சிறந்த யோசனை அல்ல, அது போதாது. அடுத்தது மற்றும் பூனைக்கு பிடிக்கும் ஒரு விஷயம் எனக்கு உள்ளது, மீன். ஆனால் இது பூனையின் ஓவியம் அல்ல. இதோ என் பூனை. சரி, இறுதியாக குட்டி பூனை உங்களுக்கு. இதோ உங்களுக்கு. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உனக்கு என்ன ஒரு அழகான உடை. ஓ, நான் உன்னை நழுவுவது உனக்கு பிடிக்கிறதா? ஓ, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எனக்கும் ஒரு பூனைக்குட்டி வேண்டும். அதன் கவனத்தை ஈர்க்க எப்படி என்று எனக்கு தெரியும். என் வரைபடம் இதற்கு உதவும். பூனை கண்டிப்பாக எதிர்க்காது. பாருங்கள். ஏய், அது நியாயமில்லை. நான் உன் பூனைக்குட்டியாக இருக்கலாம். ஓ, அது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஆஷ்லி. அடுத்த பரிசு அந்த கனமான பாதுகாப்பில் உள்ளது. ஓஹோ, இது கனமாக இருக்கிறது. அதற்குள் ஒரு ஐபோன் உள்ளது. மேலும் அது ஒரு சாதாரண ஐபோன் அல்ல. அதன் கேஸ் பலவிதமான விலை மதிப்புள்ள கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஓ ஆமோ, எனக்கு உண்மையாகவே 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 தேவை. அவசரப்படாதே. முதலில் நீ வெல்ல வேண்டும். இந்த சுற்றில் நீ மார்க்கர்களால் வரைந்து கொண்டிருப்பாய். சுவாரஸ்யமாக இருக்கிறது. யார் சிறந்ததாக வரைவாரோ அவருக்கே கிடைக்கும். இங்கே உன் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் மார்க்கர்களால் மட்டும் வரையவா? இல்லை, அது சலிப்பு. ஆனால் இந்த அச்சு எனக்கு தேவையானது. இதிலிருந்து சமமான செவ்வகத்தை வெட்ட வேண்டும். இப்போது ஒரு எளிய பென்சிலை பயன்படுத்தி நான் போன் கேமரா மற்றும் லோகோவின் வரையறைகளை வரையறுக்கிறேன். இது இனி தேவையில்லை. ஹே சரி, இப்போது நீங்கள் வடிவத்தை நன்றாக வண்ணமிட வேண்டும். ஒரு ஃபெல்ட் டிப் பேனாவால். இதுவே நாங்கள் பெற்ற முத்திரை. இதை ஒரு காகிதத்துக்கு இணைக்க வேண்டும். அடிப்படை தயாராகிவிட்டது. ஓ, இது எவ்வளவு அழகு. இது பிரமாதமாக இருக்கிறது. எனக்கு இந்த பாதுகாப்பு தேவை. நான் ஃபெல்ட் டிப் பேனாவால் வரைபடங்களை வரைகிறேன். மாம், அதுதான். இப்போது நான் எப்படி வெல்ல முடியும்? எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். ஓ, இங்கே பாருங்கள். இத பாருங்கள். இது என்ன? ஓ சரி, சிரிங்க. ஓ, புகைப்படம் பிரச்சனை இல்லை.
ஆஹா, இது ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது? சரி, ஆனால் இப்போது எனக்கு போனின் உண்மையான படம் வேண்டும். அருமை, இதோ உன் படம். இதை பார்ப்போம். என்ன, நீ அதை அழகாக நினைக்கிறியா? அது நகைச்சுவையாக இல்ல. வாங்க இப்போ வரை. சரி, முக்கியமான பகுதி என்னவென்றால் நான் இதை செய்தேன். இது ஒரு தொலைபேசி புகைப்படம். இதை வெட்டி தாளில் ஒட்டினால் அதுதானே வரைந்தது போல இருக்கும். அது பெரிய யோசனை இல்ல. மின்மினி பொடியை நான் கவனிக்கிறேன். நான் அவற்றை ஊற்றப் போகும் இடத்தில் பசையை போட்டு அவற்றை கவனமாக சிதற விடுவேன். கூடுதலாக உள்ளவற்றை நான் ஊதி விடுவேன். தயார். சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. உங்கள் வரைபடங்களை எனக்கு காண்பியுங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு நிமிஷம். நீ உண்மையிலேயே சொல்றியா ஆஷ்லி? உனக்கு இது பிடிக்குதா? நான் உண்மையிலேயே முயற்சித்தேன். நல்லவ, உனக்கு அந்த பாதுகாப்பு உண்மையிலேயே தேவைதானா? ஆம், எனக்கு உண்மையிலேயே தேவை. சரி, பரவாயில்ல, நீ அதை பெறலாம். வாவ், ஆம், நான் வென்றேன். ஓ, இது ரொம்ப அழகா இருக்குது. சரி, பரவாயில்லை, இது விசித்திரமாக இருக்குது. சரி, உன் வரைபடம் என்ன? ரெஜி, நான் அதை பெற்றேன். இது ஒரு புகைப்படம், இது ஒரு படம் அல்ல. நீ தகுதி நீக்கப்பட்டாய். அடுத்தது பாரு. மற்றொன்று தொலைபேசியை போலவே இருக்கிறது. இதோ உனக்கு. ஓ, நம்ப முடியவில்லை, இது எனது. ஓ, செல்ஃபி. எனக்கும் இந்த தொலைபேசி வேண்டும். அதை எனக்கு கொடு. இல்ல, நீ என்ன செய்தாய்? அது ஒரு மந்திரம். நண்பர்களே, அது மூடப்பட்டுள்ளது. அது திறக்க முடியாது. ஏன்? இது எல்லாம் உன் காரணம் ரெஜி. இந்த சாட்ல நீங்கள் இந்த ஸ்னீக்கருக்காக போராட போகிறீர்கள். அதுதானா? நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இது ஒரு கேக், இது ஒரு ஸ்னீக்கர் மட்டும் அல்ல. சரி, உங்கள் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கேக் சுவையாக இருக்கிறது. சரி, நம்முடைய ஸ்னீக்கர்களை பயன்படுத்துவோம். ஓ ஆம், நான் வண்ணங்களால் வரைய போகிறேன். போகலாம். சரி, முதலில் நாங்கள் நைக்கில் சில தீய வரைய போகிறோம். இப்போது அடியை வரைய போகிறோம். நான் என் ஃபெல்ட் டிப் பென்களால் வரைய போகிறேன். இது மிகவும் பிரகாசமாகவும் எளிதாகவும் உள்ளது. வெளிப்புற கோட்டை வரையலாம். இது முடிந்தது. ஆஷ்லி, வா. ஆம், எனக்கு இந்த டேப் தேவைப்படும். முதலில் எனக்கு தேவையான இடங்களில் இதை வைக்கிறேன். பின்னர் ஸ்ப்ரே பெயிண்ட் ட்ரிம்ரீஸ்ட் மீ. வாவ், இது அழகாக இருக்கிறது. இப்போது எனக்கு சில காகிதங்கள் தேவை. நெருப்புகளை வெட்டுவோம். அதை அப்படியே பக்கங்களில் வைக்கவும். இப்போது எனக்கு சில அழகான ரத்தினங்கள் தேவை. அப்படியா? நேரம் முடிந்து விட்டது. உன் வேலைகளை காட்டு. மாண்டி. சரி, இது கொஞ்சம் பழமையானது போல இருக்கிறது. உண்மையிலேயே நான் மிகவும் முயற்சி செய்தேன். உன்னை பற்றி என்ன ரெஜி? இங்கே உங்களுக்கு தீயான ஸ்னீக்கர். சரி, அது கொஞ்சம் சலிப்பானது. ஆனால் என்னுடையத பாருங்கள். இல்ல, அதுவும் மோசமாகவே இருக்கிறது. உங்களுக்கும் அதே. மற்றவர்களும் தேர்ச்சி பெறவில்லை என்று நினைக்கிறேன். சரி, நீங்களே கேக் சாப்பிடுகிறீர்கள். எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். இதோ, ஹே நண்பர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏன் என்னை நோக்கி ஸ்னீக்கர்கள் எறிகிறீர்கள்? இப்போது நாம் கேக்க ஒன்னா சாப்பிடலாம். அது நியாயமானது. மாம்பழங்கள் சுவையா இருக்கு. சரி, நாம் அதுக்காக சண்டை இட போறோமா? அது சலிப்பானது உண்மையிலேயே. சரி, அதுக்கு பதிலாக நல்ல வாசனை வருகிறது. சரி, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. போய் உங்க கண்களை வரையுங்கள். சரி, இந்த சுற்றில் நான் வெற்றி பெறுகிறேன், ஏனெனில் நான் அதை வெற்றிகரமாக முடிக்கப் போகிறேன். முதலில் நான் வட்டங்களை வரைய போகிறேன். 3ஆக இருக்க வேண்டும். இப்போது இந்த கண்களை வரைய போகிறேன். அப்படியே. முதலில் நமக்கு சில நீலம் தேவைப்படும். அப்புறம் நமக்கு கருப்பு நிறம் தேவைப்படும். அறியாது.
எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. எனக்கு கொஞ்சம் மேக்க தேவைப்படும். ஆஹா, அந்த அழகான பெட்டியை பாருங்கள். எனக்கு இங்கே நிறைய விஷயங்கள் உள்ளன. முதல்ல கண் பென்சிலை எடுக்கிறேன், பிறகு நக நெய்யை எடுக்கிறேன், பின்னர் இந்த அழகான உதடு பளபளப்பை எடுக்கிறேன். இங்கே நமக்கு கண் இமைகள் கிடைத்துள்ளன. அவற்றையும் சேர்க்க போகிறோம். கீழே மற்றும் மேலே மஸ்காரா போட மறக்காதீர்கள். ஓ இல்லை, எனக்கு இதில் எதுவும் பிடிக்கவில்லை. நான் என்ன செய்வது? ஓ இல்லை, நேரம் முடிவடைய போகிறது. ஓ காத்திருங்கள், எனக்கு கிடைத்து விட்டது. நான் நிறமுள்ள சிரிஞ்சை எடுத்து அதை காகிதத்தில் பிழிந்து விடுகிறேன். நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. வாங்க, என்னை காண்பியுங்கள். இதோ பாருங்கள். ஹே மாண்டி, நேரம். ஓ இல்ல, அது உலரவில்லை. அது மிகவும் மோசமாக இருக்கிறது. இல்ல, உன்னால என்ன ரெஜே? சரி, மோசமில்லை, சுமாராக இருக்கிறது. வாவ், அது Avery இருக்கு. வாழ்த்துக்கள் மார்மலேட் கண் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு. வாவ், இப்பொழுது நான் அதை சாப்பிட போறேன். ஆனால் முதலில் நான் ஒரு கொஞ்சம் சுவைக்க போறேன். ஹே, நீங்க திருடர்களா? அது நியாயம் இல்ல. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்க.